இன்று என்னுடைய கல்லூரிக்கு இடைநிலை கல்வியை பூர்த்தி செய்து உயர்நிலை கல்வியை பெறுவதற்கான மாணவர்கள் புதிதாக வந்திருந்தனர். அவர்களோடு 1-1.5 மணித்தியாலங்கள் கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்லூரி நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க கல்லூரிக்கு வந்த மாணவர்களுக்கு நேர் மனப்பாங்கை ஏற்படுத்துவதற்காக ஒரு கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கருத்தரங்கிலே அவர்களோடு நான் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டேன். அவற்றை யூடியூப் உறவுகளான உங்களோடும் பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களை நாங்கள் 2 வகையாக நோக்கலாம். ஒன்று, சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்கின்ற மனிதர்கள். மற்றது, ஏதாவது ஒன்றை சாதிப்பதற்காக பிறந்த மனிதர்கள். நான் என்னுடைய நீண்ட நூல் வாசிப்பினுடைய அனுபவத்தை கொண்டு உலகிலே சாதித்த பல்வேறு மனிதர்களை பற்றி வாசித்திருக்கின்றேன். அப்துல் கலாம், தோமஸ் அல்வா எடிசன், ஆப்ரஹாம் லிங்கன், ஏலான் மஸ்க், இவ்வாறு 100க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை பற்றிய நூல்களை பல தடவை வாசித்ததை கொண்டு அவர்கள் அனைவரிடமும் காணப்படுகின்ற சில பொதுவான பண்புகளை, சாதித்தவர்களிடம் காணப்படுகின்ற பொதுவான பண்புகளை பற்றி இன்று எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்த எதிர்காலத்தில் சாதிப்பதற்காக ஆர்வத்தோடு கலந்து கொண்ட அந்த மாணவர்களோடு இந்த விஷயங்களை பரிமாறிக்கொண்டேன். அந்த வகையிலே உலகத்தில் சாதித்தவர்களிடம் காணப்படுகின்ற பொதுவான பண்புகளில் தலையாய பண்பு, அவர்கள் அதிகாலையில் துயிலெழுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருந்தனர். சாதித்த அனைவரும் வைகறை பொழுதில், அதாவது அதிகாலை 3 மணிக்கு பின்னர் 6 மணிக்கு முன்னதாக எழுந்து தங்கள் கடமைகளை திட்டமிடுகின்ற பண்பு அவர்களிடம் காணப்படுகின்றது. இதை ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற போது அதனை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். அந்த நேரம் மிகவும் ஆற்றல் மிக்கதாக அமைந்திருக்கும். இதனை இந்த இயற்கையில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தெளிவாக அறிந்து கொள்ளும். அதிகாலை பிறந்ததை உணர்த்த காலை பட்சிகள் இசையெழுப்பி தங்கள் நடமாட்டத்தை எமக்கு அறிவித்து கொள்ளும். அவை அந்த ஆற்றலை உணர்ந்திருக்கின்றன. அவ்வாறே சாதித்தவர்களிடம் காணப்படுகின்ற மற்றுமோர் பண்பாக அவர்களிடம் நாட்குறிப்பு எழுதுகின்ற பழக்கம் காணப்படுகின்றது. தாங்கள் அன்று செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை நன்கு திட்டமிட்டு டு டூ லிஸ்ட், தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியலிடுகின்றார்கள். இரவு நித்திரைக்கு செல்கின்ற போது தாங்கள் செய்து முடித்த வேலைகளை குறித்துவிட்டு தாங்கள் அன்று செய்ய முடியாமல் போன வேலைகளை மறுநாள் முதன்மைப்படுத்தி எழுதி கொண்டு மீண்டும் அந்த நாளுக்குரிய வேலையை அதன் கீழே குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு சாதித்த மனிதர்களுடைய மற்றுமோர் பண்பாக நாட்குறிப்பு எழுதுதல் காணப்படுகின்றது. அவர்களிடம் காணப்படுகின்ற மற்றுமொரு பண்பை நோக்கும்போது, ஒரு நாளில் ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி தங்கள் துறை சார்ந்த மற்றும் அறிவு சார்ந்த நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்தை உடையவர்களாக இவர்கள் அனைவரும் காணப்படுகின்றனர். பல்வேறு சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் இதுதான் என்று பல்வேறு வகையான நூல்களை குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு சாதித்தவர்களிடம் காணப்படுகின்ற பண்புகளை பற்றி அந்த கல்லூரி மாணவர்களோடு நான் கலந்துரையாடுகின்ற போது அவர்களுடைய கண்களிலே எதிர்காலம் தொடர்பான கனா தெளிவாக தெரிந்தது. அவர்கள் மிக்க ஆர்வத்தோடு தம்மை மறந்து உற்சாகமாக நான் கூறிய விடயங்களை நன்கு செவிமடுத்து கொண்டிருந்ததில் எனக்கும் நேரம் போனதே தெரியவில்லை. சாதனையாளர்களிடம் காணப்படுகின்ற மற்றுமொரு பண்பாக அவர்கள் ஒரு குறித்த நேரம் மௌன விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். ஒரு நாளில் 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களை ஒதுக்கி மௌன விரதத்தை இருக்கின்றனர். சிலர் வாரத்தில் ஒரு நாள் முழுமையாகவே மௌன விரதம் இருப்பவர்களாக காணப்படுகின்றனர். இந்த உலகிலே எத்தனை பாஷைகள், மொழிகள் இருந்தாலும் மௌனமே மிகவும் சக்தி வாய்ந்த மொழி. மலைகள் நீண்ட காலம் வாழ்வதற்கு காரணம் அவை மௌனமாக இருப்பதே. ஒரு சில மலைகள் இந்த மௌனத்தை கலைத்து கொண்டு குமுற வழிக்கிடுகின்றன. அவை எரிமலைகளாக மாறி எரிந்து எரிந்து தேய்ந்து அந்த மலைகள் காலப்போக்கில் அழிந்தே போய்விடுகின்றது. ஆகவே மௌனம் என்பது மிகச்சிறந்த ஒரு கலை, ஒரு ஆற்றல். சாதித்தவர்கள் அனைவரும் மௌன விரதம் இருந்தது மாத்திரமன்றி தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற கதைகளை கதைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த சாதனை மனிதர்களின் மற்றுமோர் பண்பை நோக்குகின்ற போது இவர்கள் மிகவும்
எளிமையான வாழ்க்கை கோலத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். தமக்கு தேவையற்ற எந்த ஒரு பொருளையும் வாங்குகின்ற பழக்கம் அவர்களிடம் இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு பொருளொன்று மேலதிகமாகவோ அல்லது ஆடம்பரமாகவோ தேவைப்படுகின்றது என்றால் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்த நாளிலிருந்து 90 நாட்கள் அவற்றுக்குரிய காலக்கெடை விதிக்கிறார்கள். 90 நாட்களின் பின்னரும் அவர்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுவதாக இருந்தால் மாத்திரமே அந்த பொருளை வாங்கிக் கொள்கின்றார்கள். தேவையற்ற விதத்திலே ஆடம்பர பொருட்கள் எதையும் வாங்கி குவிக்கின்ற பண்பு அவர்களிடம் காணப்படுவதில்லை. இந்த சாதனையாளர்களிடம் காணப்படுகின்ற மற்றுமோர் பண்பாக இவர்களில் பெரும்பாலானவர்கள் இயற்கையை ரசிக்கின்ற, இயற்கையோடு இணைந்திருக்கின்ற பண்பு இவர்களிடம் காணப்படுகின்றது. ஆபிரகாம் லிங்கனிடம் இந்த பண்பு நிறையவே இருக்கின்றது. தான் வாழ்ந்த காட்டுச் சூழலில் அங்குள்ள இயற்கையின் அழகை ரசித்து மகிழ்ந்தார். அப்துல் கலாமை பொறுத்தவரையிலே தன்னுடைய வீட்டின் வெளியில் பல 100 ஆண்டுகளாக ஓங்கி வளர்ந்திருந்த மரத்தின் அடியில் சென்று அங்கே எத்தனை விதமான பறவைகள் வந்திருக்கின்றன, புதிதாக எத்தனை கூடுகள் கட்டப்பட்டுள்ளது, அந்த கூட்டிலே குஞ்சு பொரித்து அதனுடைய ஓசை கேட்கின்றதா என்று இவ்வாறு இயற்கையோடு இணைந்திருந்தார். உலகின் முதலாவது பணக்காரன் எலான் மஸ்க் இரவு நேரத்தில் ஒரு குறித்த நேரம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் அழகை ரசிக்கின்ற பண்புடையவராக இருந்தார். உலகில் சாதித்த அனைவரும் ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி இயற்கையை ரசிக்கின்ற பண்புடையவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த சாதித்த மனிதர்களினுடைய நான் வாசித்த மற்றுமோர் பண்பாக இவர்களிடம் பிறரை குறை கூறுகின்ற பண்பு இருப்பதில்லை. நாங்கள் எம்மில் பெரும்பாலானோர் பிறரிடமுள்ள குறைகளை பற்றி அதிகம் பேசிக்கொள்வோம். அதுவும் அவர்கள் இல்லாத நேரத்தில் அல்லது எம்மோடு இருந்துவிட்டு சென்ற மறுகணம் அவர்களை பற்றி குறை கூறுகின்ற பண்பு எம்மில் பலரிடம் காணப்படுகிறது. ஆனால் இந்த சாதனை மனிதர்கள் யாருமே பிறரை குறை கூறுகின்ற பண்பு அற்றவர்களாக விளங்குகின்றனர். இவர்களிடம் காணப்படுகின்ற மற்றுமோர் பண்பு மிக உயர்ந்த கனவுகளை உடையவர்களாக, மிகப்பெரிய இலட்சியங்களை உடையவர்களாக இவர்கள் காணப்படுகின்றனர். அந்த இலட்சியத்துக்கு துணை புரிபவர்களை தவிர வேறு எதிர்மறை எண்ணம் கொண்ட எவருடனும் இவர்கள் சகவாசம் வைத்துக் கொள்வதில்லை. தங்களுக்கு நேர் சிந்தனையை தராத மனிதர்களோடோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லாத இடங்களுக்கோ இவர்கள் செல்வதில்லை. எப்போதும் தமது கனவை அடைவதற்கு பொருத்தமான மனிதர்களையே எப்போதும் கூட வைத்திருந்தனர். இந்த உலகில் காரை எமக்கு கொண்டு வந்த ஹென்றி ஃபோர்ட் தோமஸ் அல்வா எடிசனையே தனது நண்பராக வைத்திருந்தார். இவ்வாறு உலகில் சாதித்த பலர் தமது சாதனைக்கு பொருத்தமானவர்களையே எப்போதும் அருகில் வைத்திருந்தனர். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இது உன்னால் முடியாது, இது சாத்தியப்படாது, இத்தகையவர்களையும் அவர்கள் தவிர்த்து கொண்டனர். இந்த உலகில் சாதித்த மனிதர்களிடம் காணப்படுகின்ற மற்றோர் பண்பை நோக்கும் போது தம் உணவு பழக்கத்திலும் உடற்பயிற்சியிலும் அதிக கவனம் உடையவர்களாக இருந்தனர். தாம் உணவு உண்ட பின்னர் நீர் பருகிய பின் தங்களுடைய சமீபாட்டு தொகுதியிலே 20% வெற்றிடம் இருப்பதை இவர்கள் கவனத்தில் கொண்டிருந்தனர். நம்முடைய இரைப்பையில் உள்ள அந்த 20% வெற்றிடத்தை வானத்தில் உள்ள கோள்களிலும் நட்சத்திரங்களிலும் இருந்து வருகின்ற ஆற்றல் சக்தி எமது உடம்பு உள்வாங்கிக் கொள்வதாகவும் அதற்காக அந்த வெற்றிடத்தை பேணிக்கொண்டார்கள். அத்தோடு தம் உடல் ஆரோக்கியத்துக்காக 20 நிமிடங்களுக்கு குறையாத பயிற்சி, நடத்தல் போன்ற உடலியக்க செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இவர்கள் அனைவரிடமும் காணப்பட்ட மற்றுமோர் பண்பு ஒரு நாளில் ஒரு குட்டி தூக்கம் போடுகின்ற, பகல் வேளையிலே ஒரு குறித்த நேரம் குட்டி தூக்கம் போட்டு உடலுக்கு பொருத்தமான ஓய்வை, வேண்டிய ஓய்வை வழங்குகின்ற பண்பு இவர்கள் அனைவரிடமும் காணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த உலகில் சாதித்த மனிதர்களிடம் காணப்படுகின்ற பண்புகளை கூறிக்கொண்டே செல்லலாம். இவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் அந்த நாளுக்கு நன்றி கூறுகின்ற பழக்கமுடையவர்களாக காணப்படுகின்றனர். நன்றி உணர்வுடையவர்களாக இவர்கள் பெரிதும் காணப்படுகின்றனர். அவ்வாறே அந்த நாளினுடைய அனைத்து வேலைகளையும் முடிந்து உறக்கத்துக்கு செல்கின்ற போது அந்த நாளின் அனைத்தையும் இடைமீட்டு பார்த்து நன்றி கூறிவிட்டு உறங்குகின்ற பழக்கமுடையவர்களாக இவர்கள் இருக்கின்றனர். எனவே சாதிக்க இருக்கின்ற நாமும் இவற்றில் ஒன்றோ
ஒன்றுக்கு மேற்பட்ட சில பழக்கங்களை எம்மோடு கூடவே வைத்து கொண்டால் நாமும் வாழ்வில் சாதிக்கலாம். புதிதாக ஒரு பழக்கத்தை உருவாக்குவது என்பது அல்லது கைப்பிடிப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. தொடர்ச்சியாக அந்த பழக்கத்தை 21 நாட்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு வந்தாலே அது நம்முடைய தொடர் பழக்க வழக்கமாக மாறும். இதனை ஜப்பானில் 1 மினிட் ஹைசன் என்று கூறுவார்கள். புதிதாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் முதலில் ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் அந்த செயற்பாட்டை செய்வார்கள். செய்து அதனை தாம் பழக்கமாக உருவாக்கிய பின்னர் அதனை தொடர்ச்சியாக செய்வார்கள். எனவே நீங்களும் உங்கள் வாழ்வில் சாதிப்பதற்காக ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி நூல்களை வாசிக்கலாம். அதிகாலையில் எழுகின்ற பழக்கத்தை வைத்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை நாட்குறிப்பாக எழுதி கொள்ளலாம். சிறிது நேரம் இயற்கையை ரசிக்கலாம். பிறரை பற்றி குறை கூறுகின்ற பழக்கத்தை கைவிடலாம். எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்கலாம். உடலுக்கு பயிற்சியும் மனப்பயிற்சிக்காக தியானம் செய்வதையும் பழக்கமாக்கி கொள்ளலாம். ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி மௌன விரதம் மேற்கொள்ளலாம். வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக வாழ பழகலாம். தேவையற்ற எந்த ஒரு பொருட்களையும் வாங்கி குவிக்காது வாழ்கின்ற பண்பை கொண்டிருக்கலாம். பிறரிடம் எந்த குறையும் கூறாது ஆரோக்கியமான மனப்பாங்கோடு வாழலாம். இறுதியாக பிறர் எக்கருத்துக்களை கூறினாலும் அதற்கு உடனே ரியாக்ட் பண்ணாது. மகிழ்ச்சியான விடயம் என்றால் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோ, எதிர்மறையான நிகழ்வு என்றால் ஆழ்ந்த சோகத்துக்குள் செல்வதோ அல்லாது எப்போதும் ஒரு நடுநிலையான பண்போடு இவர்கள் வாழ்ந்தனர். அந்த வகையில் நாமும் இவற்றுள் ஏதாவது ஒரு பண்பை பின்பற்றி வாழ்வில் உயர்வோமாக. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.